ஹலோ ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 3 தமிழ் புக்கில் இருக்கக்கூடிய இயல் 2ல் இருக்கக்கூடிய பாதம் அப்படின்ற ஒரு கதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். டிஎன் டெட் பேப்பர் 2க்கு படிக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா எந்த மாதிரி கொஷின் கேட்பாங்க அப்படின்றதுமே நான் வீடியோ எண்டில் சொல்லியிருப்பேன். ஸ்டோரியை நம்ம ஷார்ட்டாக சொல்லிட்டு இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் வீடியோவோட எண்டில் பார்க்கலாம். ஸ்டோரியோட ஸ்டார்டிங்லேயே என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, நுழையும் முன் அப்படின்னு கொடுத்துட்டு இது ஒரு கற்பனை கதை அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. விந்தை கதை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது படிக்கிறவங்கள ஆச்சரியப்படுத்தக்கூடிய ஒரு கதை. இப்போ கதைக்குள்ளே போயிடலாமா? கதையோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா, மாரி அப்படின்றவர் தேட்டருக்கு வெளியில் ஒரு மரத்துக்கடியில் உட்காந்து அவர் செருப்பு தைக்கிறவர், காலணி தைப்பவர். அவர் உட்காந்துருக்காரு. எதுக்காக அப்படின்னா, யாராவது காலணிகளை கொடுப்பாங்க, நம்ம அதை தைச்சி அந்த அமௌண்ட்டை வாங்கி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் யாருமே வரமாட்டாங்க. ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அது மழை நல்லா பொழிஞ்சிட்டு இருக்க டைம். காலையிலேருந்து பயங்கர காற்றோட மழையாக பெஞ்சிட்ருக்கு. ஒருத்தர் கூட வரல. ஒரு டீயாவது கிடைச்சா போதுமே, நம்ம அந்த டீ குடிக்கிற அளவுக்காவது நமக்கு அமௌண்ட்டு சம்பாதிச்சா பரவாயில்லையே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் யாருமே வரல. திடீர்னு அந்த தேட்டரோட சந்தில் வலதுபுறத்துல ஒரு பெண் ஒரு குட்டி பாப்பா அந்த மலையில கொடை இல்லாமல் மீன் மாதிரி வேகமாக காலணிகளை அவர்கிட்ட வச்சுட்டு இதை தச்சு வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாப்பா ஓடிடுச்சு. அவர் நிமிர்ந்து பார்க்கறதுக்குள்ளேயே அந்த பாப்பா ஓடிடுச்சு. அவருக்கு சந்தோஷம். ஓகே, இதை நம்ம தைச்சு வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு அமௌண்ட் கிடைக்கும், ஒரு 2 ரூபாயாவது கிடைக்கும், நம்ம இதை வச்சு டீயாவது குடிச்சிக்கலாம், நம்ம பசி யாரும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு அந்த காலணியை தைச்சு வைக்கிறாரு. ஒரே ஒரு காலணி தான். அந்த காலணி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல இளம் சிவப்பில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நல்ல பூவெல்லாம் போட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த காலனியில் அந்த பாப்பாவோட அந்த பாத வாசனையுமே வருது. அது பெயரே சொல்ல முடியாத அளவுக்கு அது அப்படி ஒரு நறுமணமாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இப்போ தைச்சி வச்சுட்டு உட்காந்துருக்காரு. அந்த பாப்பா வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பாப்பா மதியம் ஆயிடுச்சு, மதியமும் வரல. சாயங்காலம் ஆயிடுச்சு, மாலை நேரமும் வந்துச்சு. அந்த பாப்பா வரவே இல்லை. சரி, அந்த பாப்பா வந்தால் அமௌண்ட்டு கிடைக்குன்னு பார்த்தாரு. ஆனால் அந்த பாப்பா வரவே இல்லை. மழை தான் அதிகமாக பெஞ்சிட்டு இருந்தது. ஆனால் அந்த பொண்ணு வரவே இல்லை. திரும்ப நைட்டு தேட்டரில் செகண்ட் ஷோவுமே போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது 2ஆம் ஆட்டம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அந்த பொண்ணு வரவே இல்லை. ஒருவேளை மழை அதிகமாக பெஞ்சிட்டே இருக்கனால பொண்ணு வரலையோ அப்படின்னு நினச்சிட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாரு. அடுத்த நாள் காலையில் மீண்டும் அந்த காலணியை எடுத்து தொடச்சி திரும்பவும் அவரோட பேக்லலாம் வச்சுட்டு வந்துட்டார் தேட்டருக்கே. இப்போ மழைலாம் கிடையாது, நல்ல வெயில் அடிக்குது. அந்த பொண்ணு இன்னுமே வரலையா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரே ஆச்சரியம். ஒருவேளை யார்கிட்ட கொடுத்தோம் அப்படின்றதையே மறந்துட்டாளா அப்படின்னு அவரே நினச்சிக்கிட்டாரு. மறுபடியும் வரவே இல்லை. ஆனால் அவரோட அன்றாட வேலைகளை தொடங்கிட்டாரு. திரும்ப 3ஆவது நாள் மறுபடியும் அந்த காலனியை எடுத்து தொடச்சி வச்சுக்கிட்டு வராரு. அந்த பொண்ணு வரவே இல்லை. இப்படியே நாட்கள் போயிட்டுருக்கு. ஒரு நாள் அவரோட வீட்டுக்கு அந்த காலனியை எடுத்துகிட்டு போனதுக்கப்புறமா அவரோட மனைவி அந்த காலனியை பார்த்துட்டு, பார்க்க அழகாக இருக்கே, ரொம்ப வசீகரமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவரோட அந்த அம்மா அவங்களோட காலில் போட்டு பார்க்குறாங்க. கரெக்டாக இருக்குது. ஆக்சுவலி அது ஒரு சின்ன பொண்ணோட ஸ்லிப்பர் தானே. ஆனால் அது அந்த மாரியோட மனைவிக்கே அது கரெக்டாக இருக்குது. அவங்க நல்ல வயதில் மூத்தவங்க. அவங்களுக்கு ஒரே ஆச்சரியம். அதுக்கப்புறமா திரும்ப இன்னொரு காலனி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்க்குறாங்க. அந்த காலனியை தேடும் போது பேக்கை கீழே கொட்டி பார்க்குறாங்க. அந்த சத்தம் கேட்டு மாறி அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இந்த ஸ்லிப்பரை எதுக்கு நீ போட்டு பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு அந்த ஸ்லிப்பரை வாங்கி வச்சுக்கிறாங்க. மாரிக்குமே ரொம்ப ஆச்சரியம். இது சின்ன பொண்ணோட காலனி ஆச்சு, இது எப்படி நம்மளோட மனைவிக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்ற ஆச்சரியத்தில் அவருமே அந்த ஸ்லிப்பரை போட்டு பார்க்குறாரு. அது அவருக்குமே கரெக்டாக இருக்குது. இது நமக்கும் கரெக்டாக இருக்குது இந்த ஸ்லிப்பர், நம்ம மனைவிக்கும் கரெக்டாக இருக்கே அப்படின்ற வியப்பு அவருக்குள்ளே இருந்தாலும் இந்த ஸ்லிப்பரை எப்படியாவது அந்த சிறுமிக்கிட்ட நம்ம ஒப்படைச்சிடணும். ஏன்னா இது நம்மளோட வேலை. அவங்க நம்ம கிட்ட தைக்க சொல்லி கொடுத்தாங்க, இதை நம்ம திரும்ப அவங்க கிட்டேயே ஒப்படைச்சிடணும் அப்படின்ற முடிவோட தான் இருக்காரு. நெக்ஸ்ட் டே என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவர் கூட தொழில் பண்ணுறவர், அவரோட கூட வேலை செய்கிறவர்கிட்ட போய் இந்த காலனியை பற்றி சொல்கிறாரு. அவருமே இந்த காலனியை போட்டு பார்க்குறாரு. அவருக்கும் கரெக்டாக இருக்குது. அவரோட வலது காலில் தான் போட்டு பார்க்குறாரு. ஆக்சுவலி அது ஒரு வலது காலனி. எல்லாருக்குமே கரெக்டாக இருக்கே அப்படின்ற ஆச்சரியம் எல்லாருக்கும் இருக்குது. நாளடைவில் இந்த விஷயம் ஊர் ஃபுல்லாக பரவி தினமும் ஒவ்வொருத்தராக அந்த காலனியை போட்டு பார்க்குறாங்க. ஒரு வயசு குழந்தையிலேருந்து பெரிய பாட்டி வரைக்குமே அந்த காலனி எல்லாருக்குமே பொருந்துற மாதிரி இருந்தது. அதுவும் அந்த காலனியை போடும்போது எல்லாருக்கும் மேக துணுக்களே அவங்களோட கால் அப்படியே படுற மாதிரி அவ்வளோ மிருதுவாக அந்த கால் ஃபீல் பண்ணியிருக்காங்க. ரொம்ப மிருதுவாக இருக்க மாதிரி காலில் ஃபீல் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஒவ்வொருத்தராக அந்த காலனியை போட்டு பார்க்க வராங்க. அதுக்கு காசு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இவருக்கு இதனாலேயே நிறைய காசு சேருது. அப்புறம் வீடும் வாங்கிடுறாரு, நிறைய மாடுகளும் வாங்கிடுறாரு. அவரோட வாழ்க்கை தரமே கொஞ்சம் இப்போ உயர்ந்திருக்கு.
இப்போ எல்லாரோட மனசுலையுமே பார்த்தீங்கன்னா, அந்த சிறுமி எப்போ வருவா அப்படின்றது தான் எல்லாருக்குமே தோண ஆரம்பிச்சது. ஏன்னா மழை காலத்தில அந்த சிறுமி வந்து இந்த ஸ்லிப்பர குடுத்துட்டு போனாங்க தச்சு வைக்க சொல்லி. இப்போ கோடை காலமே வந்துருச்சு. அது மட்டும் இல்ல, ரொம்ப நாள் ஆகியுமே அந்த சிறுமி வரல. இப்போ 30 வருஷம் ஆயிடுச்சு. இன்னமுமே பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தரா அந்த காலணிய வந்து போட்டு பார்க்கறதுக்கு நெறைய பேர் வந்து பணம் குடுத்து அந்த காலணிய போட்டு பார்த்துட்டு சந்தோஷம் அடைஞ்சுட்டு போறாங்க. ஏன்னா காலுக்கும் ரொம்ப மிருதுவா இருக்கு இல்லையா? அத ஒவ்வொரு தடவையும் போட்டு பார்த்து சந்தோஷம் அடைஞ்சுட்டு போறாங்க. ஒரு நாள் அந்த காலணிய வந்து திருடிட்டு போறதுக்கும் திருடர்கள் வராங்க. அவங்க வந்து இந்த மாரியை தாக்கிடுறாங்க. ஆனால் யாரோ சில பேர் வந்து மாரியை காப்பாற்றிடுறாங்க. ஆனால் தாக்குனதில் அவரோட தலையில் அடிபட்டு அவர் வெளியிலே போக முடியாத அளவுக்கு ரொம்ப உடல்நிலை பாதித்து வீட்டிலே இருக்கார். அவர் வீட்டிலே இருந்துமே கூட அவர் வந்து பார்த்துட்டு அந்த காலணியை போட்டு பார்த்துட்டு பணமும் கொடுத்துட்டு போகிறாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் அவருக்கு தோன்றது என்ன அப்படின்னா, அந்த சிறுமியை நம்ம எப்போ பார்ப்போம், அந்த சிறுமிக்கிட்ட இந்த காலணியை நம்ம எப்போ கொடுப்போம் அப்படின்றது மட்டும்தான். ஏன்னா அந்த காலணியினால தான் இந்த அளவுக்கு உயர்ந்து வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்கு. ஒரு கடன் பட்டவனாக நான் இருக்கேன் அந்த சிறுமிக்கிட்ட இந்த காலணியை வந்து நான் திரும்ப ஒப்படைக்கணும் அப்படின்ற ஏக்கத்தோடயே அவர் இருக்கார். அந்த சிறுமியை பார்க்காமலேயே நம்ம உயிரை விட்டுருவோமோ அப்படின்ற கவலையோட இருக்காரு. வீடு தேடி வந்து அந்த காலணியை போட்டு பார்க்குற அந்த பார்வையாளர்கள் எல்லாருமே வந்துட்டு போனதுக்கு அப்புறமா ஒரு நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்கு. அந்த டைம்ல திடீர்னு இன்னொருத்தர் வந்து கதவை தட்டுறாங்க. இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நாளைக்கு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி கதவை சாத்துறாரு. ஆனா ரொம்ப தனிவான ஒரு குரல்ல, ரொம்ப நாள் ஆயிடுச்சு, என்னோட காலணியை தச்சிட்டிங்களா இல்லையா அப்படின்ற ஒரு குரல். அவர் அந்த குரலை கேட்டதும் பார்க்குறாரு, அடையாளமும் கண்டுட்டாரு, இது அந்த சிறுமி தான் அப்படின்னு. ஆனால் அந்த பெண் எப்படி இருக்காங்க, இப்போ சிறுமியா இல்லை, 30 வருஷம் ஆச்சு இல்லையா? இப்போ வந்து ஒரு மிடில் ஏஜ் உமனாக வந்து நிற்கிறாங்க. அவங்க என்ன, அவங்களோட இடது காலணி அவங்க கையில் இருக்குது. அதை எடுத்து காமிச்சு, இதோட வலது காலணி உங்ககிட்ட தான் நான் கொடுத்துட்டு போனேன், தைச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்கும்போது, இவருமே நான் தைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவரோட பேக்லேருந்து அந்த வலது காலனியை எடுத்து கையில் வச்சுட்டு, அந்த காலனி எவ்வளோ ஆச்சரியமான ஒரு விஷயத்த பண்ணிச்சு அப்படின்றதையும் சொல்கிறாரு. உங்களோட வலது காலனி எல்லாருக்குமே பொருந்துது அப்படின்னு அவர் சொல்லும்போது, அந்த பெண் வந்து எந்த ஆச்சரியமுமே படாமல் சிரிச்சபடி தலையாட்டிட்டு வாங்கிடுறாங்க. வாங்கிட்டு கூலியாக கொஞ்சம் அமௌண்ட்டும் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இவர் சொல்கிறாரு, இந்த சொத்து பத்து எல்லாமே உங்களோட காலனினால் கிடைச்சது தான் அப்படின்னு சொல்லும்போதுமே சிரிச்சிட்டு காலனியை வாங்கிட்டு உடனே கிளம்பிடுறாங்க. இவர் அந்த பெண் யாரு என்ன கேட்டு தெரிஞ்சுக்க ஆசைப்படுறாரு. ஆனால் அந்த பெண் எதுவுமே சொல்லாமல் கிளம்பிடுறாங்க. ஒரு தெருவோட விளக்கு கீழே நின்று அவங்களோட காலனியை எடுத்து போடுறாங்க. அவங்க கொண்டு வந்த இடது காலனி கரெக்டாக இருக்குது. ஆனால் இவங்க வச்சுருந்த வலது காலனி இப்போ அவங்களுக்கு கரெக்டாக இல்லை. இவ்வளோ நாள் எல்லாருக்கும் கரெக்டாக இருந்த அந்த வலது காலனி இப்போது இவங்களுக்கு கரெக்டாக இல்லை. ஏன்னா இவங்க சின்ன வயசுலேருந்து இப்போ பெரிய வயசாக மாறிட்டாங்கல்ல, அதனாலேயே இருக்கும். அப்புறம் எப்படி எல்லாருக்கும் இவ்வளோ நாள் பொருந்துச்சு அப்படின்ற ஆச்சரியத்தோட இந்த கதையும் முடியுது. அது மட்டும் இல்லை, இவ்வளோ நாள் அவங்க கிட்ட இருந்த இடது காலனியுமே சின்னதாக தானே இருக்கணும், அப்புறம் எப்படி அது மட்டும் பொருந்துது, அதுவும் தெரியல. இனிமே இது ஒரு கற்பனை, அந்த ஆச்சரியமான ஒரு கதை தானே, நம்ம ரொம்ப ஆராய்ச்சி பண்ண வேணாம். ஆனால் இதுலேருந்து நம்ம ஒரு விஷயம் என்ன நம்ம லேர்ன் பண்ணணும் அப்படின்னா, அவர் வந்து இந்த காலனியோட சொந்தக்காரங்க கிட்ட நம்ம ஒப்படைக்கணும், அது நம்மளோட வேலை அப்படின்னு இத்தனை வருஷம் அதை பத்திரமா பாதுகாத்துட்டு இருந்தாருல்ல, அந்த ஒரு உணர்ச்சி நம்ம எல்லார்கிட்டையும் இருக்கணும். அதாவது நம்மளோட வேலையை சரியாக பண்ணணும் அப்படின்ற எண்ணம் நம்ம எல்லார்கிட்டையும் இருக்கணும். இந்த லெசனில் இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ் எதெல்லாம் கொஷினில் கேட்பாங்க, இப்போ டிஎன் டெட் பேப்பர் 2க்கு கொஷின்னு கேட்டால் எதெல்லாம் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ ஒரு ஆச்சரியமான ஒரு கற்பனையான கதையை எழுதிய ஆத்தர் யார் அப்படின்னு கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவர் யார் அப்படின்னா எஸ் ராமகிருஷ்ணன். இவர் வந்து பார்த்திங்கன்னா தற்கால தமிழ் எழுத்தாளர்களுள் குறிப்பிடத்தக்கவர். நாவல்கள், சிறுகதைகள், கட்டுரை தொகுப்புகள், சிறுவர் இலக்கியங்கள் அப்படின்ற எல்லா படைப்புகளையுமே இவர் தான் கொடுத்துருக்காரு. இவர் எழுதிய நூல்கள் வந்து சிலர் கொடுத்துருக்காங்க. உபபாண்டவம், கதாவிலாசம், தேசாந்திரி, கால் முளைத்த கதைகள் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் முக்கியமான சில நூல்கள். ஓகேங்களா? இதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் எழுதினது எஸ் ராமகிருஷ்ணன். இந்த கொஷின் எல்லாம் கேட்கலாம். அதே மாதிரி மெயினாக இப்போ பார்த்த இந்த பாதம் அப்படின்ற இந்த கதை பார்த்திங்கன்னா, தாவரங்களின் உரையாடல் அப்படின்ற சிறுகதை தொகுப்பிலிருந்து எடுத்த ஒரு கதை தான் இது. அதில் இடம்பெற்ற ஒரு கதை. ஸோ இந்த பாதம் வந்து எந்த சிறுகதை தொகுப்பில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஆப்ஷனில் தாவரங்களின் உரையாடல்னு இருந்துச்சுன்னா அதை சூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நம்ம அடுத்தடுத்து நம்மளோட சேனலில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டிஎன் டெட் பேப்பர் 2க்கான முக்கியமான டாபிக்ஸ் எல்லாம் கவர் பண்ண போகிறோம். 6th-லேருந்து 8th வரைக்கும் அதில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்னோடய சேனலை மறக்காமல் அரசு தேர்வு அப்படின்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. See you all in the next video. Until then, bye.